வழங்கிய வாழும் வல்லல் ஆயுள் கொண்ட தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய செய்நோக்கி வழங்கி இந்த நல்ல கூட்டத்தை ஏற்பாடு செய்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாவட்ட கழகத்தினுடைய ஆளுமிக்க செயலாளர் எனது பாசமிகு மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே.ஆர். ஜெயலலிதா இந்த நிகழ்விலே உங்களை எல்லாம் சந்தித்து அளவலாவி கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் உங்களிடம் எடுத்து சொல்லி நடந்த வடுகளுக்கெல்லாம் வழிகளுக்கெல்லாம் மருந்தாக உங்களிடம் வந்திருக்கக்கூடிய தமிழகத்தை 3 முறை ஆட்சி செய்து 3 முறை முதல்வராக அம்மாவால் அடையாளம் காணப்பட்டு இன்று முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு சிறப்பாக நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதியினுடைய வழியிலே இதயக்கடியாக வளம் வந்திருக்கிற எங்களது அருமையான ஓபிஎஸ் அவர்களே, எனக்கு முன்பாக பேசி நல்ல பல கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்து அமர்ந்திருக்கின்ற தேனியுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ரவீந்திரநாத் குமார் அவர்களே, எனக்கு பின்பாக பேச காத்துக் கொண்டிருக்கின்ற இலக்கிய சொற்போர் புறவலர் எனது பாசமிகு அண்ணன் முன்னாள் அமைச்சர் தென்னவன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வினை கலந்து கொண்டு இங்கு நல்ல பல கருத்துக்களை எல்லாம் சுருக்கமாக எடுத்துரைத்தாலும் நட்சத்திர பதிய வைத்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மாரியப்பன் கென்னடி அவர்களே, இந்த நிகழ்வினை கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிற எனது பாசமிகு சகோதரி இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு ரவிக்குமார் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வினை கலந்து கொண்டிருக்கின்ற உசிலை சட்டமன்ற உறுப்பினர் எனது பாசமிகு ஐயப்பன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கருத்தையினாலும் ஒழுங்கா சொல்லி எல்லார் மனசிலும் இடம் பிடித்திருக்கக்கூடிய இந்த தொகுதியுடைய செல்லப்பிள்ளையாக வளர்ந்த மத்திய அரசு அவர்களே, எனக்கு முன்பாக பேசிய முன்னாள் ஆவின் சேர்மன் சிவகங்கையினுடைய செல்லப்பிள்ளையாக உங்களை எல்லாம் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எங்களது கண்ணல் அசோகன் அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க அடலியர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர்களே, பாசமிக்க பண்பாளர்களே, மகளிரைச் சேர்ந்த அன்பு சகோதரிகளே, கழகத்தினுடைய கடைக்கூடி தொண்டனாக ஆணி வேறாக இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒவ்வொரு ஆணி வேருக்கும் இந்த இடத்திலிருந்து நன்றி சொன்னால் ஒரு முறை சொன்னதாக வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். உங்களிடம் நன்றி நன்றி என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டதற்கு ஒரே ஒரு காரணம் தான், தலைமை, பண்பு, நேர்மை. இது மாதிரியான ஒரு தலைமையை இந்தியா இனி காணாது. தாயுள்ளம் கொண்ட ஒரு தலைவன், அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு பண்பு, தமிழக மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு நேர்மை, இந்த 3 குணங்களும் ஒருங்கே பெற்ற ஒப்பற்ற தலைவரின் காலடியில் இருந்து மீதி காலங்களை கழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தில் நாங்கள் எல்லாம் இணைந்து கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கத்தில் அடிப்படை உறுப்பினராக பயணிப்பது எங்களுக்கு வாழ்நாள் புண்ணியம் என்று நினைத்துக் கொண்ட பயணத்தை தொடர்ந்திருக்கிறோம். அதுக்கு ஏன் இந்த வார்த்தையை அழுத்தி சொல்கிறேன் என்றால், விசுவாசத்திற்கு பெயர் போனவர் நமது அருமையினர் ஓபிஎஸ். விசுவாசம் என்ற வார்த்தையை தமிழ் அகராதியிலிருந்து எழுதிவிட்டு ஓ பன்னீர்செல்வம் என்று எழுதினால் அது சால சிறந்ததாக இருக்கின்ற இந்த மேடையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தளபதியார் கட்சியில சேருங்கன்னு ஒரு நாள் கூட சொல்லலாம். ஒரு தலைமையினுடைய பண்புக்கு எடுத்துக்காட்டு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு தலைவன் ஒரு இயக்கத்தை, ஒரு மாவட்டத்தை, ஒரு மாநிலத்தை, ஒரு பெருநாட்டை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கு இந்த தலைவன் ஒருத்தரே இந்த உலகிற்கு ஒரு முன்னுதாரணம். எத்தனையோ நம்ம பின்னாடி பார்த்திருப்போம், எவ்வளவோ தலைவர்கள் பார்த்திருப்போம், மிகப்பெரிய ஆளுமிக்க தலைவர்கள் உலகத்தில் பார்த்திருப்போம். ஆனா இந்த தலைவன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எல்லாரும் சொன்னாங்கல்ல, சபாநாயகர் சந்திச்சார் மீடியாவில் பிரேக்கிங் நியூஸ் போச்சு இல்லையா, அந்த தலைவன் சொன்ன வார்த்தை, அண்ணன் மன்னிச்சுக்கணும், எல்லாம் முடிஞ்சு போனதுனால நான் மக்கள் மத்தியில் சொல்லுவதில் நான் பெருமைப்படுகிறேன். அண்ணே நல்ல முடிவா எடுங்க, எந்த முடிவு எடுத்தாலும் சந்தோஷம். ஆனால் வருகின்ற சட்டமன்றத்தில் உங்களுடைய குரல் இந்த சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். கட்சிக்கு வாங்க, இணைச்சிக்கங்க, கூட்டணி வச்சுக்கங்க, உங்களுக்கு நான் சீட்டு தரேன், எதுவுமே சொல்லல. தலைவர் தான் இதான் தலைவர். அப்படியே பாம்பு மாதிரி ஊந்து போய் பதவியை வாங்கிட்டு சூரியனை பார்த்த ஏதோ வழங்கிட்டு சொல்ற தலைவர்களுக்கு எல்லாம் மத்தியில் அது ஒரு கோபுரத்தில் இருக்கக்கூடிய கொடி காற்றில் பறந்து
அதுல இருந்து கீழே விழுந்துருச்சுன்னா அந்த கொடி விழுந்துருச்சேன்னு எல்லாரும் பார்த்துட்டு குதிச்சுட்டு போற அந்த உலகத்துல அது கொடியில் அது கோபுரத்தில் இருக்க வேண்டிய மணிமகுடம் அந்த வைரத்தை எடுத்து கோபுரத்தில் வைக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து இந்த வைரத்தை அந்த கோபுரத்தின் உச்சியில் என்று வைத்திருக்கிறவர் தான் நம்ம தளபதி. 24 மணி நேரத்தில் சுமார் 20 மணி நேரமாவது இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒப்பற்ற தலைவர் இன்றைய மாண்புமிகு தளபதியார் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவர் முன்னாடி நான் இல்ல, என் பையன் இல்ல, என் பேரன் இல்ல, இன்னும் 7 தலைமுறைக்கு இந்த இயக்கத்தில் அவருடைய தலைமை ஏற்று நடந்ததற்கு இன்னும் 4 தலைமுறை ஆனாலும் தளபதியுடைய பெயர் தமிழ்நாடு வரலாற்றில் பொற்றெழுத்துக்களால் பொறிக்கப்படும். அப்படிப்பட்ட தலைவனின் பின்னால் பணி செய்வதே பெரிய பெருமையாக கருதித்தான் இந்த இயக்கத்தில் எங்களை பணியை தொடர்ந்திருக்கிறோம். ஆகவே விசுவாசத்தின் இலக்கணத்தை இன்று தலைமை பண்பு எடுத்து வைத்திருக்கிறது என்றால் அவருக்காக இல்லை. தளபதி இன்னைக்கு தனியா போய் ஒவ்வொரு மக்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். தலைவர் பேர் வச்சாலே பதறாங்க. திராவிட மாடல் சொன்ன உடனே வடநாட்டுக்காரனுக்கு ஒரே பதட்டம், பிபி ஏறிடுது. அப்புறம் தமிழ்நாடு தலைமுடியாருன்னா வடக்கெல்லாம் தலையை கீழே போடுறான், வடக்கன்ஸுக்கு பூரா தலை கவுந்துருச்சு. தமிழ்நாடு தலைமுடியாருன்னா வடக்கெல்லாம் தலையை கீழே போடுறான். வெள்ள தமிழ் பெண்கள் அப்படின்னாலே ஒட்டுமொத்த பெண்களும் தளபதிக்கு ஆரவாரம் செலுத்தி ஆர்ப்பரித்து அவங்க எல்லாம் தளபதிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால அண்டை வந்தோம், நாங்க வந்தோம், நீங்க தளபதி ஒருத்தரை இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆணி வேறாக மிகப்பெரிய ராக் பில்லராக நின்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பில்லருக்கு பின்னால நம்ம எல்லாம் இருந்ததை தாங்கி பிடிக்கிறோம்னா நம்மளை பாதுகாத்துக்கிட்டு பில்லரை பிடிச்சிட்டு நிற்கிறோம். அதுதான் உண்மை நிலைமை. இந்த இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்காகத்தான், தமிழக மக்களை அடுத்த தலைமுறைக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகத்தான் தளபதி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைமையின் கீழ் இயக்கி நம்மளெல்லாம் இணைந்து பணி செய்வதை வாழ்நாள் பெருமையாக கருதி கொண்டு இந்த இயக்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க நம்பி சொன்னார்கள் அந்த கூட்டணி, அது கூட்டணியே இல்ல, அது கூட்டாட்சி. ஒருத்தர் 15 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அவர் சிரிப்பை பார்க்கணும், அதுக்கு நாங்க ஒரு மணி கவுந்தப்படுவது தொங்கு கயிறு நாங்க தரலாம், கூட்டணி வச்சுட்ட போ தொங்கு, ஒரு மான சூடு சொரணை எதுவாவது ஒண்ணு வேண்டாமா? நீ சொன்ன வார்த்தை 15 நாளைக்கு வந்து உதயகுமார் ஒரு மாதிரி வர்றாரு. அதாவது எங்க ஊர்ல இந்த டிவியில எல்லாம் பேட்டி பண்ணாங்க, ஊனமாக கூட பிறந்து விட உதயகுமாராக பிறந்து விடாரு. ஒவ்வொருத்தருக்கு உதாரணம் வச்சிருக்காங்க. சோசியல் மீடியா வந்தாலும் வந்துச்சு, இது எல்லாத்துக்கும் ஒரு அடைமொழியோட ஒரு பெயர் இருக்கு. அது மாதிரி ஒரு முளை கயிறுல வந்து இப்ப டெல்லிக்கு பறந்துட்டு இருக்காரு. எதுக்கு 3 முளை கயிறு வாங்க தங்குறாரா, இல்ல 1 முளை கயிறு குடிச்சுட்டு வர தங்குறாரா, என்னன்னே புரியல. எடப்பாடி பழனிசாமி எங்க தலைமையில கூட்டணி, எங்க தலைமை உன் தலையில தான் கூட்டணி. உனக்கு தலை இருக்கா முதல்ல அதை பாரு, உன் தலை அங்க இருக்கு. ஏன்னா தலை ஓட்டருக்கு குடுமி அங்க இருக்கு. அவன் குடுமையை பிடிச்சாங்க ஆட்ட உன் தலை ஆடிக்கிட்டே இருக்கு. உனக்கு என்ன கூட்டணி வேண்டி கிடக்கு? நீ எதுக்கு 2024 கூட்டணி விட்டு வெளியே வந்த? உன்னைய ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் உட்கார வச்சிருக்கிறாரு, நடுவுல அவர் உட்கார்ந்துருக்காரு, இந்த பக்கம் நீ உட்கார, அந்த பக்கம் ஏக்நாத் ஷிண்டே உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏக்நாத் ஷிண்டே கதையை அப்பயே முடிச்சுட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மும்பைல வந்து உடனே பிஜேபி கவர்மெண்ட் வந்துருச்சு கூட்டணி வச்சுட்டு. நீ கூட்டணி விட்டு திருத்தமா ஓடி அங்கிட்ட அங்க போகும்போது ஒன்னாக்காம போன வெளியே இருந்த உடனே 2024 கூட்டணி இல்ல, 2026 கூட்டணி இல்ல, 2029 கூட்டணி இல்ல சொல்லி 12 மாசத்துக்குள்ளே ஒன்னிய குடும்பம் திருப்பி மேல தூக்கி வச்சுட்டாங்க. இப்ப மறுபடியும் கூட்டணி வச்சிருக்க. எதுக்கு கூட்டணி வச்சிருக்க? ஓபிஎஸ் பொதுக்குழு நீங்க நாங்க நீக்கணும்னு சொல்றீங்க. அந்த பொதுக்குழு தானே கூட்டணி வைக்கப்படாதுன்னு சொல்லிச்சு. இந்த ஓபிஎஸ் பொதுக்குழு நீக்கிற பொதுக்குழு அது மட்டும் எப்படி வந்துருச்சு உனக்கு? அன்னைக்கு வாட்டர் பாட்டில விட்டு எரிய தெரிஞ்சிச்சு உனக்கு. அந்த அறிவு இன்னைக்கு வந்திருக்கணும்ல. அப்ப பொதுக்குழுல எங்களோட பிஜேபி கூட்டணி வைக்கப்படாதுன்னு சொல்லி தீர்மானம் போட்டுட்டோம். அந்த பொதுக்குழு சொன்னதை மீறி என்னால செய்ய முடியாதுன்னு